ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிங்கியம்மா பேசுகிறேன். இப்போ 2 நாளாக திருச்சிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, திடீர்னு டைம் கிடச்சதுனால வயலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலூர் போனோம். நான் இன்னும் வயலூர் போனதே இல்லை. நம்ம எதை நினைக்கிறோமோ அதாவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகரும் சொல்கிறாங்க, கிருஷ்ணரும் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த கந்த சஷ்டியில் 6 நாளாக நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகளே சொல்லிகிட்டு இருந்தோமா. அதனால் எதேச்சியாக அவர் வந்து திருப்பணி செஞ்சு வச்ச அந்த குமார வயலூருக்கு போகிற பாக்கியம் கிடச்சிது. அங்கே போய் இந்த கட்டடத்தில் அவரை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதனால தான் இந்த கட்டடத்தையே அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டேன். இதில் வந்து ஃபோட்டோ கிளியராக தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குமார வயலூரில் இருக்கிற முருகனும் முருகப்பெருமானுக்கும் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு தடவை சுவாமிகள் இந்த கோயிலுக்கு வரும்போது திருப்பணிக்காக வந்து அவர் வந்து ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்காரு. அதை பார்த்ததுமே அந்த கோவிலில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க வந்து இந்த தொகையை வச்சு எப்படி திருப்பணி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரையும் எழுதி அதை வந்து அவருக்கே திருப்பி அனுப்பிட்டாங்களாம். என்னடா அது, முருகர் நம்மளுக்கு வந்து மணி ஆர்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் பார்த்தாராம். பார்த்தா அது உள்ளார இருக்கிற சீட்டில் வந்து இந்த காசை வச்சு எப்படி கோவில் திருப்பணி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாராம். உடனே அதை பார்த்துட்டு கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சான். அப்போ இருந்து வந்து இந்த கோவில் திருப்பணிக்காக சொற்பொழிவுகள் நிறையா நடத்தி இந்த கோவில் திருப்பணியை அவர் நடத்தி வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது தானே. எந்த ஒரு விஷயத்தையுமே கடவுள் எப்படி யார் மூலம் செஞ்சுக்கணும்னு அப்படின்னு விருப்பப்படுறாரோ அவங்கள வந்து அவர் ஆட்கொண்டுருவார் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இங்கே வந்து சிவபெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இவர் வந்து ஆதிசிவன். இங்கே இருக்கிற தாயாரோட பேர் வந்து ஆதிசக்தி. இங்கே இருக்கிற பிள்ளையாரோட பேர் வந்து பொய்யா கணபதி. இங்கே வந்து முருகர் வந்து வள்ளி தேவியானையோட, அதாவது சிவபெருமானுக்கு பின்னால் வந்து காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குமார வயலூர் முருகனும் கிருபானந்த வாரியாரும் ரொம்ப ரொம்ப விசேஷம். எதை சொன்னாலுமே வந்து வயலூர் முருகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அப்படியேப்பட்ட வயலூர் முருகன் கோவிலுக்கு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வயலூருக்கு போய் முருகப்பெருமானையும் பார்த்துட்டு ஆதிசக்தி, ஆதிசிவன், அப்புறம் பொய்யா கணபதி, நம்மளுடைய கிருபானந்த வாரியாரையும் மெயினாக பார்த்துட்டு வாங்க. வயலூர் முருகனுடைய அருள் ஆசீர்வாதம், கிருபானந்த வாரியார் சுவாமிகளோட அருள் ஆசீர்வாதம் எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வயலூர் முருகனை வேண்டிக்கலாமா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லையே, இந்த கோவிலில் இப்போ திருப்பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்சதை நாமளும் வந்து கொடுத்து முருகரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா. ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.